நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 9. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். மனிதனின் சமுதாய பொறுப்பு. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். வசனம் 13. மனிதன் சமுதாய பொறுப்புள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். பிறர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும், இல்லையேல் அது தண்டனைக்குரியது என்னும் இன்றியமையாத பாடத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய மாடு வழக்கமாக முட்டுகிற மாடாயிருந்தால் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஒரு குழியை தோண்டி அதை மூடாமல் வைத்துவிடக்கூடாது. தண்ணீருக்காக தோண்டுகிற ஆழ்துளை குழிகளை மூடாததினாலே குழந்தைகளும் சிறுவர்களும் விழுந்த செய்தியை எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக மனித இனம் சமுதாய பொறுப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மேல் மட்டுமின்றி விலங்குகளின் மேலும் தேவன் கரிசனை உடையவர். இஸ்ரவேல் மக்களிடத்தில் இவை அன்றாட வாழ்வாதாரத்தோடு தொடர்புடையவை. மாடோ அல்லது கழுதையோ குழியில் விழுந்தாலோ அல்லது 2 மாடுகள் ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டு இறந்தாலோ அதிலும் நீதியும் இழப்பீடும் செய்யப்பட வேண்டும். நீர்க்கோவை நோயுள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் ஓய்வு நாளில் சுகமாக்கியதால் பரிசேயர்கள் அவரை குற்றம் சாட்டிய போது, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்று கூறியதை எண்ணி பார்ப்போம். மாடுகளை முக்கியப்படுத்தி மனிதர்களை அற்பமாக எண்ணாதவாறும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வழக்கமாய் முட்டுகிற மாட்டால் முட்டப்பட்டு ஒரு மனிதன் இறந்து போனால் அந்த மாட்டின் முதலாளியும் கொல்லப்பட வேண்டும். ஆயினும் ஜீவனை மீட்கும் தொகையை கொடுத்து உயிர் தப்பலாம். மாடு அடிமை ஒருவனை முட்டி கொன்றால் இதற்கான மீட்கும் தொகை 30 வெள்ளிக்காசு. முட்டுகிறதை வழக்கமாக கொண்டிருக்கும் மாட்டை போல நாமும் சுபாவத்தினாலே பாவிகளும் பிறருக்கு தீங்கு செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஒரு பாவிக்கான தேவ தண்டனை மரணமே. நமக்காகவும் மீட்பின் தொகையை ஒருவர் செலுத்தினார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செலுத்தியது தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தம். யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தபோது யூதாஸுக்கு பெரியவர்கள் அதற்கு பதிலாக கொடுத்த தொகை ஒரு அடிமையின் மதிப்பான 30 வெள்ளிக்காசு. இதுவே அவர்களால் கர்த்தர் மதிக்கப்பட்ட மதிப்பு. நம்முடைய பார்வையில் கர்த்தராகிய இயேசு எத்தகைய மதிப்பை கொண்டிருக்கிறார்! நம்முடைய ஜீவனை மீட்ட அவரே நம்முடைய அனைத்து போற்றுதலுக்கும் கனத்திற்கும் உரியவராய் இருப்பாராக. ஆகவே இவ்வளவு பெரிதான மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் வாழும் சமுதாயத்தில் எவ்வளவு அதிக பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளோ செயல்களோ அல்லது நம்முடைய கவனக்குறைவோ மற்றவர்கள் இடறி விழும் திறக்கப்பட்ட குழியாகவோ அல்லது காயப்படுத்தும் முட்டுகிற மாடாகவோ மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு விளைவிப்பவர்களாக அல்லாமல் ஒவ்வொரு மனித ஆத்மாவையும் கிறிஸ்து எவ்விதம் மதித்து நேசித்தாரோ அவ்விதமே நாமும் நேசித்து சமுதாயத்தில் நற்சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். தேவன் அருளிய ஈடில்லா அன்பையும் மீட்பையும் ருசித்த நாம் இனி சுயநலமாக வாழாமல் பிறர் நலனில் உண்மையான அக்கறையும் பொறுப்புள்ளவர்களாக திகழ்வோம். இதுவே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் உண்மையான சமுதாய பொறுப்பாகும். ஆமென்.